அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக இபிஎஸ் செயல்படுவார் என்று 17 எம்எல்ஏக்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். அதிமுகவிலே அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரட்டப்பட்டு எஸ்பி வேலுமணி உள்ளிட்டவர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று வருவதாக சொல்லப்பட்டு வருகின்றது. எஸ்பி வேலுமணி தலைமையிலாக அந்த குழு உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் 36 பேர் வரை இருக்கின்றார்கள் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகி வந்த நிலையில்தான் அதிமுகவில் மொத்தம் இருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஏறக்குறைய 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது தங்கள் கைப்பட எழுதிய கடிதத்தை தற்காலிக சபாநாயகர் மற்றும் பேரவை செயலாளரிடம் ஒப்படைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. அதில் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தான் இருக்க வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாகவும், எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் தான் தாங்கள் இருக்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலான வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதிமுகவில் மொத்தம் இருக்கக்கூடிய 47 பேரிலே 17 பேர் வரை எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக வர வேண்டும் என்கின்ற தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் மூலமாக 30 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற குழு தலைவராக தொடர்வதற்கு விருப்பமில்லையோ என்கின்ற ஒரு கேள்வியும் அந்த கட்சிக்குள்ளாக எழுந்திருக்கின்றது. ஏனென்றால் 17 உறுப்பினர்கள் மட்டுமே இந்த கடிதத்தை வழங்கியிருக்கின்றார்கள் எனும் பொழுது மற்ற 30 உறுப்பினர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், விராலிமலை விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக, அதாவது எஸ்.பி. வேலுமணியை தான் சட்டமன்ற குழு தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இன்று காலை கூட சட்டப்பேரவைக்கு வரும்பொழுது வழக்கம் போன்று எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகைக்காக காத்திருக்காமல் அதிமுகவினுடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக பேரவை வளாகத்திற்குள்ளாக சென்று விட்டார்கள். வழக்கமாக சட்டப்பேரவை நடக்கும் பொழுது அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் முன்பாகவே வந்துவிட்டாலும் கூட அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வரும் வரை காத்திருப்பார்கள். அவர் வந்த பிறகுதான் அவரோடு சேர்ந்து சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளே செல்வார்கள். ஆனால் இன்று அது முற்றிலுமாக மாறுபட்டதாக இருந்தது. நேரடியாக அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திற்கு சென்று விட்டார்கள். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சென்ற பிறகு எஸ்.பி. வேலுமணி சற்று தாமதமாக வந்தார். அவர் வரும் பொழுது ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணி என்று 2 அணியாக அதிமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியை பொதுவெளியில் எழுப்பக்கூடிய விதமாகத்தான் அதிமுகவினருடைய இன்றைய செயல்பாடு சட்டப்பேரவை வளாகத்தில் இருந்தது. அதன் குறிப்பாக எஸ்.பி. வேலுமணிக்கு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஆதரவு கொடுத்தது என்பதால் எடப்பாடி பழனிசாமி வந்த பொழுது சேலம் உள்ளிட்ட ஒரு சில மாவட்டங்களை சார்ந்த 5க்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே அவர் உடன் வந்ததும் எஸ்.பி. வேலுமணிக்கு பெரிய அளவில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இருக்கின்றது. கட்சியினுடைய செயல்பாடுகளை அவர் கையில் எடுக்க வேண்டும் என்பதாக அவர்கள் வலியுறுத்தி வருகின்றார்கள் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக இருந்தது. எஸ்.பி. வேலுமணியும் கூட தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களோடு வந்தார். எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய அறையினுடைய கதவுகள் திறந்திருந்த பொழுதும் கூட அவர்கள் அந்த வழியாக செல்லவில்லை. நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருந்த அறைக்கு செல்லாமல் தனித்த பாதையிலே நேரடியாக பேரவை வளாகத்திற்குள்ளாக சென்று விட்டார்கள். எனவே அதிமுகவிலே தனித்தனியாக பிரிந்து செயல்பட தொடங்கி இருக்கின்றார்கள் என்பதாக இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கப்பட்டன. சி.வி. சண்முகம் தாமதமாக வந்தார். சற்று நேரம் பேரவைக்கு உள்ளே சென்று விட்டு மீண்டும் வெளியேறி சென்று விட்டார். இன்னும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட பொறுப்பேற்றுக் கொள்ளவில்லை. இப்பொழுதைய நிலையிலே 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனிப்பட்ட முறையில் சபாநாயகரை சந்தித்து தங்களுடைய ஆதரவை எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கியிருப்பதாக மனு கொடுத்திருப்பதன் மூலமாகவும் அதன் வாயிலாக அவர்தான் எடப்பாடி பழனிசாமி தான் சட்டமன்ற குழு தலைவராக தொடர வேண்டும் என்று தங்களுடைய விருப்பம் என்று கூறியிருப்பதன் வாயிலாக அதிமுகவிற்குள்ளாக சட்டமன்ற குழு தலைவராக யார் வரப்போகின்றார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. இது போன்ற ஒரு சூழல் உருவாகும் பொழுது சபாநாயகர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதி முடிவாக இருக்கும். எனவே நாளை நடைபெறப் போகின்ற சபாநாயகர் தேர்தலில் போட்டியின்றி தேர்வாவதற்கான ஒரு வாய்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஜே.சி.டி. பிரபாகருக்கு இருக்கின்றது. ஏற்கனவே அவர் அதிமுகவில் இருந்தவர், அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதன் பிறகு அந்த கட்சி தலைமையோடு ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் பிரிந்து சென்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து சட்டமன்ற உறுப்பினராகி இருக்கின்றார். இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இருக்கக்கூடிய நிலையில் நாளை சபாநாயகர் தேர்தலிலும் போட்டியிடப் போகின்றார். தேர்தலில் நடந்தாலும் அறுதி பெரும்பான்மைக்குரிய பலம் கொண்ட கட்சிகள் கூட்டணியில் இருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளரான அவர்தான் வெற்றி பெற முடியும். எனவே எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி ஆகிய 2 பேரில் யாரை தமிழக சட்டமன்றம் அங்கீகரிக்கப் போகின்றது அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக என்ற கேள்விக்கான விடையை சொல்லக்கூடிய இடத்திலே தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவில் இருந்து விலகி சென்று குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆன பிறகு அந்த கட்சியிலிருந்து விலகி சென்ற ஜே.சி.டி. பிரபாகரன் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த காலத்தில் சபாநாயகருடைய முடிவு தங்களுக்கு எதிராக இருப்பதாகவும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் விவகாரத்திலே திமுகவை சார்ந்த சபாநாயகர் தங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாகவும் அதிமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். இப்பொழுதும் அதே போன்ற ஒரு குழப்பம் அதிமுகவிற்குள் எழுந்திருக்கின்றது. இந்த குழப்பத்தை பொறுத்தவரை வழக்கமாக இது போன்ற ஒரு சிக்கல் வரும்பொழுதெல்லாம்
மேற்கு மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ஆனால் இப்பொழுது அதிமுகவில் எழுந்திருக்கக்கூடிய குழப்பத்திலேயே மேற்கு மாவட்டத்திற்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகளே அதுபோன்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அணிதிரண்டிருக்கின்றார்களோ. குறிப்பாக எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் கொண்ட நபர்களாக அதிமுகவில் வலம் வந்த நிலையில் பக்கபலமாக இருந்தார்கள். இப்பொழுது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட நிர்வாகிகளே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டுக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர்கள் தனித்து செயல்பட தொடங்கி இருப்பதாகவும் வெளிப்படையாகவே தெரிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.